ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிச்சா ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் செத்த ஆண்டவரா, உயிருள்ள ஆண்டவரா? உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவருக்கு காது இருக்கிறது, கண்கள் இருக்கிறது. நாம் செய்யும் ஜெபத்தை அவர் கவனித்து கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு எப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து நான் பேச போறேன். ஊக்கமான ஜெபம். வேதத்தில் அநேக ஜெபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஊக்கமான ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்க கடந்து செல்லும் போது ஊக்கமான ஜெப ஆவியை பெற்றவர்களா இந்த இடத்திலிருந்து கடந்து போறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் எல்லாருக்குள்ளே அந்த ஊக்கமான ஜெபாவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிற நம்ம ஜெபிக்கணும்னு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. ஆனால் என்ன செய்ய முடிகிறதில்ல? ஜெபிக்க முடிகிறதில்லை. சரியாக ஜெபிக்க முடிகிறதில்லை. ஜெபத்திற்கு வரும்போது சோர்வு வந்து விடுகிறது. ஜெபத்திற்கு போய் முழங்கால் படியிடும்போது தூக்கம் வந்து விடுகிறது. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மை ஜெபிக்க விடாதபடி, சரியாய் நாம் ஜெபிக்க விடாதபடி பிசாசு என்ன செய்வான்? பல தந்திரங்களை உபயோகித்து நம்மை ஜெபிக்க விட மாட்டான். ஆனால் அதை மீறி நாம் ஊக்கமான ஜெப ஆவி உள்ளவர்களாய் மாறி விடுவோமானால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய முழங்கால் நிமித்தமாய் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபித்த இத்தனை நாட்களும் நான் ஜெபித்த ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகவில்லை. ஆனால் இனி நான் ஜெபிக்க போற ஜெபத்துக்கு நிறைவான பலனை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள போறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் 17, 18. யாராவது சத்தமா வாசிக்கலாம்? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. சொல்லலாமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்கிற ஊக்கமான ஜெபம் அது மிகுந்த பலனை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தீர்க்கதரிசிகள், நம்ம பார்க்கிற ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அநேகரை நாம் பார்க்கிறோம். எல்லாரையும் பார்த்து நம்ம வெளி தோற்றத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் எவ்வளோ வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார், எப்படி ஆண்டவருக்காக நிற்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் அவர்களிடத்தில் பக்கத்தில் போய் பேசி பாருங்க, அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள். ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆனால் அவன் ஜெபித்த போது என்ன நடந்தது? அவனுடைய ஜெபத்திற்கு பதில் உடனே வந்தது. ஹல்லேலூயா. அவன் ஜெபித்த போது என்ன நடந்தது? எலியா ஜெபித்த போது கருத்தாய் ஜெபித்தான். எலியா ஊக்கமாய் ஜெபித்தார். ஜெபித்த போது என்ன நடந்தது? மழை பெய்யாமல் நின்றது. அதன் பின்பு மறுபடியும் மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்த போது மழை வந்தது. அக்கினி இறங்கினது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது? எலியா ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் நம்மை போல பாடுகள் உள்ள மனுஷன்தான். ஆனால் அவனுடைய ஜெபம், ஹல்லேலூயா, அவன் ஜெபித்த போது வானம் அடைக்கப்பட்டது. மழை பெய்யாதபடிக்கு வானம் அடைக்கப்பட்டது. ஆனால் திரும்பவும் ஜெபித்த போது மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்த போது மழை வந்தது. காரணம் என்ன? அந்த ஊக்கமான ஜெபம். இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நீதிமான்களை மாற்றி இருக்கிறார். நம்மை அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் ஊக்கமாய் ஜெபிப்போமானால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஹல்லேலூயா. எப்படி இந்த ஊக்கமாக ஜெபிக்கிறதுனா என்ன சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊக்கமாக ஜெபிக்கிறதுனா என்ன? ஊக்கமாக செய்கிற காரியம்னா என்ன? எப்படி செய்வோம்?
நம்முடைய முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தையும் கூட்டி என்ன செய்வோம், ஒரு காரியத்தை செய்வதான் ஊக்கமாய் செய்கிறது. ஊக்கமான ஜெபம்னா நம்முடைய முழு ஆத்மா பலன் சிந்தை எல்லாம் யாரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கத்தி ஜெபிக்காட்டா கூட பரவாயில்ல. இன்றைக்கு ஜெபம் நடத்தின அன்பு சகோதரர்களைப் போல அவங்க சொன்னாங்க, நம்மெல்லாம் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அன்பு உணரணும். ஏதோ ட்ரம் சப்போர்ட் அப்படி வர்றதில்லை. ஆண்டவருடைய அன்பை நம்ம ஃபீல் பண்ணாலே நம்முடைய அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாகி விடுவோம். அந்த ஐக்கியத்தோடு ஜெபிக்கிறது தான் ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க முழங்கால் போடும்போதே ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வேதத்தில் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபத்திற்கு முக்கியமான காரணம் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன செய்யணும், நல்ல ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம் இருக்கணும், நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கிறது ஏதோ யாரோ ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கல, நான் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். எலியா அதனால தான் தைரியமாக ராஜா கிட்ட சொல்கிறாரு, நான் யாருக்கு முன்னால் நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதனால் நான் என்ன செய்ய போகிறதில்ல, ராஜாவுக்கும் பயப்பட போகிறதில்லை, எந்த ஒரு காரியத்துக்கும் நான் பயப்பட போகிறதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர், செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், இப்படி பல அற்புதங்களை அவர் செய்த ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நம்ம ஊக்கமாக என்ன செய்ய முடியாது, ஜெபிக்கவே முடியாது. முதல்ல நமக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கணும். என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஊக்கமான ஜெபத்திற்கு இன்னும் முக்கியமான தேவை என்ன தெரியுமா, உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஊக்கமான ஜெபம் என்று சொல்லும்போது விசுவாசமும் உபவாசமும் இருக்கும்போது, சேர்ந்து கொள்ளும் போது தான் இது ஊக்கமான ஜெபமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், பலர் இந்த இடத்துல வந்திருக்கிற பலருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் ஜெபிச்சு பார்த்துட்டேன் சிஸ்டர், அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இதற்கு எனக்கு பதில் இன்னும் வரவில்லை, நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஊக்கமான ஜெபத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, சில காரியங்களுக்கு நாம் சும்மா ஏதோ ஆண்டவர்கிட்ட பெட்டிஷனை கொடுத்தா மட்டும் போதாது, நாம் ஊக்கமாய் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் வாசிங்க மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி பிசாசு, அது எந்த ஜாதி பிசாசு, ஏசப்பாட்ட ஒரு மனுஷன் வந்தான். அந்த மனுஷன் வந்து அவனுடைய மகனை கொண்டு வந்து சொல்கிறான், என்னுடைய மகன் என்ன செய்கிறான், அடிக்கடி தீயிலையும் தண்ணீர்லையும் என்ன செஞ்சிடறான், விழுந்துடுறான். அவனுக்கு இந்த ஃபிட்ஸ் மாதிரி வருது, அவனுக்கு அப்படி அலைக்கழிக்குது, அவன் அலைக்கழிக்கப்பட்டு தண்ணியில் விழுந்துடுறான், தீயில விழுந்துடுறான். இவனால் இப்போ இவனை உங்கள் சீஷர்களிடத்துல கொண்டு வந்தேன் எஸ்ப்பா, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல, அவங்களால இவனுக்கு விடுதலை வாங்கி தர முடியல அப்படின்னு ஏசப்பாட்ட கொண்டு வராங்க. அப்போ தான் ஏசப்பா சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். எந்த மட்டும் அவிசுவாசம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டுட்டு அந்த பிசாசை துரத்தின போது அந்த மகன் என்ன செய்தான்,
விடுதலையாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அடிக்கடி பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு தீயிலும் தண்ணீரையும் விழுந்து கொண்டிருந்த நிலைமை, அந்த நிலைமையில் இருந்து இயேசு ஒரே நிமிஷத்தில் சுகமாக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த சீஷர்கள் எல்லாம் தனியாக வராங்க, இயேசப்பாட்ட வராங்க. இயேசப்பா நாங்களாம் ட்ரை பண்ணோம், அந்த பிசாசை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் போகவே இல்லையே இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்து போயிட்டீங்களா? சில காரியத்துக்கு ஜோமணி பல நாட்களாய் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு பதில் இல்லை, விடுதலை இல்லை. உபவாசத்தை போடுங்க, ஊக்கமாய் உங்களுடைய ஜெபம் மாறட்டும். அந்த காரியத்தை வைத்து ஒரு சில நாட்கள் என்ன செய்யுங்க, அந்த காரியத்திற்காக ஊக்கமாய், அந்த காரியத்திற்காக மாத்திரம் உபவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட சத்தம் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சத்தம் கூட என்ன செஞ்சிடும், வந்துடும். உங்களை தெரியாமலே சத்தமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சத்தமாய் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜாதி பிசாசு என்ன செய்யாது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அதுக்கு அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது இந்த ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை நாள் போட்டாலும் உபவாசித்து என்ன செய்யணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிக்க முடியலன்னா என்ன செய்யணும், ஆண்டவரை எனக்கு நல்ல ஜெபிக்க கிருபை தாங்கன்னு கேட்டு நிச்சயமாக ஆண்டவரை இதிலேருந்து எனக்கு விடுதலை தருவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். நினிவே பட்டணத்தார் இன்னும் 40 நாட்கள் தான் அழிய போகுது, நினிவே பட்டணமே அழிய போகுது என்று சொன்ன போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், பெரியோர் முதல் சிறியோர் முதல் சின்ன குழந்தை முதல், அது மாத்திரமல்ல மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்ததாம், எல்லாவற்றுக்கும் உபவாசித்து ராஜா முதல் ஏழை வரைக்கும் உபவாசித்து நாங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்து உபவாசித்து ஜெபித்தாங்க. உபவாசித்து ஊக்கமாய் ஜெபித்த போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? 40 நாட்களில் நினிவே பட்டணம் அழிய போகிறது என்று சொன்ன அந்த ஆண்டவர் என்ன செய்துட்டார், அவருடைய மனதை மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனை முடியவே மாட்டேன்றது சிஸ்டர், இந்த காரியம் இப்படியே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆக போகிறது என்று தெரியலன்னு சொல்லி அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் இறங்குவார், ஆனால் உங்களுக்கு இறங்குவாரா இறங்க மாட்டாரா? நிச்சயமாய் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கலாம், பலவிதமான அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்தில் வந்து அந்த இப்படி ஜெபித்து பார். ஹல்லேலூயா. ஊக்கமாக என்னுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ண, உன்னை தாழ்த்து என் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண. நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு வர இருக்கிற அழிவை நான் மாற்றி அமைக்க போகிறேன். ஒருவேளை உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பல பாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் மாறணும்னா ஊக்கமான ஜெபமாய் உங்களுடைய ஜெபம் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்றால் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிசாசு, இன்றைக்கு பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் போராட்டங்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல பிரச்சனைகள் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. காரணம் அதற்கு என்னது வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனை யார் கொண்டு வர தெரியுமா? பிசாசு கொண்டு வந்து நம்ம மேலே தான் அதிகமாக கண்ணாக இருப்பான். கிறிஸ்தவர்கள் மேலே தான் பிசாசுக்கு அதிகமான கண். ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லை, ஆண்டவரை தேடுறோம் இல்லை, அவனுக்கு மகிமை கொடுக்குறவங்கள அவங்க பார்க்க மாட்டான். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களே, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு விரோதமாக தான் பல போராட்டங்களை கொண்டு வருவான். அதில் அந்த போராட்டங்கள்லேருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் ஊக்கமான ஜெபாவி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு
எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறதோ அந்த காரியத்துக்கு உபவாசத்தை போடுங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்து நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு பதில் தாங்க, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீர்களானால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். நினிவே பட்டணத்திற்கு இறங்கின ஆண்டவர் நமக்கு இறங்க மாட்டாரா? நிச்சயமாய் நமக்கு இறங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! என்ன போராட்டமாக இருந்தால் எவ்வளோ, அது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அது இதுதான் கடைசி, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையாக இருந்தால் கூட ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாட்கள் உபவாசம் போட்டு உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். நான் சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ உபவாசம் போட்டுட்டேன், அந்த காரியத்துக்காக உபவாசம் போட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அந்த காரியத்தில் செயல்பட முடியாது. அந்த காரியத்திற்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாங்க, இந்த காரியத்தில் இந்த தோல்வியை மாற்றுங்க, இந்த போராட்டத்தை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் வெற்றி கொடி ஏற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிற எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பாலியங்கிச்சோ என்ற தேவ மனிதரை குறித்து உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தில் பெரிய சபையை கொண்ட மனுஷர் அவர். எப்போது ஆண்டவரிடத்தில் போய்விட்டார். அதனால் அவருடைய சபை இன்றைக்கும் சவுத் கொரியாவில் இருக்கிறது. சவுத் கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் அவருடைய சபை வளர்ந்து கொண்டே வந்த போது அவர் ஒரு நேரத்தில் ஒரு கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருடைய சபைக்கு விரோதமாக, இவருக்கு விரோதமாய் பயங்கரமாய் திட்டங்களை போட்டு இவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு அநேக அற்புதங்களை அவர் மூலமாக அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதனால் பொறாமையினால் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு குரூப் எழும்பி ஒரு மிகவும் சாகும் நிலைமையில் இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணால் உட்கார முடியாது, நடக்க முடியாது, அப்படியே படுக்கையாக கிடக்கிறாள். அவள் சாவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த ஒரு பெண்ணை கொண்டு இந்த பாலியங்கிச்சோ முன்னால் வைத்து சொன்னாங்க, நீ நிறைய அற்புதங்களையெல்லாம் செய்து இந்த இயேசு நல்லவர்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். நீ இப்போ இந்த பெண்ணை நீ எழுப்புனா தான் உனக்கு இந்த இடத்துல சபையெல்லாம் நடத்த முடியும், நீ இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும். இல்லை, நான் உனக்கு 30 நாட்கள் டைம் தரும். இந்த 30 நாட்கள் டைமுக்குள்ளே நீ இந்த பெண்ணை சுகமாக்கணும், இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது, உன்னுடைய சபை இருக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமான ஆட்கள் எல்லாம் எழும்பி நின்று சேலஞ்சு விட்டு கொண்டிருந்தாங்க. பாலியங்கிச்சோ பார்த்தார், ஆண்டவர் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆண்டவரே 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, நான் அந்த 30 நாட்களுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணிൻ്റെ வீட்டுக்கு போய் ஒரு குரூப்பாக போய் ஜெபம் பண்ணி, பயங்கரமான நாற்றம் அடிக்கிறது. அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து, ரட்சிப்பை குறித்து அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, 2 நாள் சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணாங்க. எதுவுமே நடந்தது மாதிரி தெரியல. ஆனால் பாலியங்கிச்சோவுக்கு உள்ள மனதுக்குள்ளே பயம் இருந்தாலும் அவருக்கு தெரியும், ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் நல்லவர் என்பதை நிரூபிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் 5 மணி நேரங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பெண்ணை நீங்கள் எழுப்பி விடுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் நல்லவர் என்பதை நிரூபிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பயங்கரமாக போராடி ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் எழும்பி நின்று, நீ இந்த 30 நாட்களுக்குள்ளே நீ இந்த ஊரை விட்டே போய்விட வேண்டும், உன்னுடைய சபை இருக்க முடியாது, நீ உன்னுடைய ஊழியம் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் இவர் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா! 5 மணி நேரங்கள் ஒரு நாள் ஜெபிப்பார். அந்த காரியத்துக்காக, அந்த பெண்ணிற்காக, அந்த பெண்ணின் விடுதலைக்காக ஜெபித்தார். ஜெபித்து 28 நாள் 29 நாளும் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு மாற்றமும் இருந்தது மாதிரியே தெரியவில்லை. 29வது நாள் இரவு நேரத்தில் இவர் ஊக்கமாய் இன்னும் பலமாய் போராடி இரவில் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக போகிறேன்னா, நம்முடைய நாமம் தூஷிக்கப்பட போகிறதான்னு சொல்லி ஊக்கமாய் பாரத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து இரவு 2 மணி ஆகும்போது
பயங்கரமான ஒரு வலு சர்ப்பம் இவருக்கு முன்னால் வந்து நின்றதாம். அப்படியே நிற்கிறதாம், அப்படியே பார்க்கிறார் அவர். அந்த வலு சர்ப்பம் அப்படியே நின்று பயங்கரமாக எழும்பி நிற்கிறதை பார்த்தார். அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் அப்படியே வெட்டி போடுகிறதை, அதன் கிரிகளை அப்படியே அழித்து போடுகிறதை அந்த நேரத்தில் அவர் கண்டார். ஹல்லேலூயா. அப்படி பார்த்து ஒரு 2 மணிக்கு இந்த தரிசனத்தை அவர் பார்த்து அதன் பின்பு 3 மணிக்கு அந்த கிராமத்து இரவு அதிகாலை 3 மணியில் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் ஓடி வராங்களாம், இவர் வீட்டுக்கு நேராக ஓடி வராங்களாம். இப்போ இவர் பயந்து கொண்டே இருக்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பெண் இன்றைக்கு தான் கடைசி நாள், இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கலன்னா இந்த கிராமத்தார் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லோரும் சேர்ந்து வராங்களே, அதுவும் இந்த அதிகாலை நேரத்தில் சேர்ந்து வராங்களேன்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டே நிற்கும்போது அந்த கூட்டத்திலே அந்த பெண்ணும் ஓடி வந்தாள். ஹல்லேலூயா. அந்த பெண்ணும் ஓடி வந்து அவளுடைய குழந்தையும் கையில் தூக்கி கொண்டு ஓடி வந்தாளாம். ஓடி வந்து எல்லா கிராமத்தாரும் வந்து இவருடைய வீட்டிற்கு முன்னால் நின்று சொன்னாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கிராமத்தில் இருந்து அவங்க வணங்கின எல்லாவற்றையும் எப்படி சேலஞ்சு விட்டாங்களோ இவருக்கு விரோதமாய், அதே போல் அந்த எல்லா காரியத்தையும் அந்த அவங்க வணங்கின காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று இவருக்கு விரோதமாய் எழும்பி நின்ற எல்லாரும், அந்த ஒரு கிராமமே அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கி செத்து போகிற நிலைமையில் இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தாலும், அதன் மத்தியில் நீங்கள் ஊக்கமான ஜெப ஆவி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களை தோற்கடிக்க எந்த சத்துருவாலும் முடியாது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சத்துரு சொல்லுவான், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ போய் என்ன செய்ய போகிற, நீ எந்த ஊழியத்தை செய்ய போகிற, நீ யாருக்கு பயனுள்ளவளாக மாற போகிற, அப்படியெல்லாம் சாத்தான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்லணும், ஆண்டவரால் நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீ எல்லாம் பலவீனப்பட்ட இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை வச்சு நீ எங்கே போக முடியும் அப்படின்லாம் பிசாசு கேட்பான். ஆனால் ஊக்கமாய் நாம் ஜெபிக்கிற ஜெபாவி உள்ளவர்களாக இருப்போமானால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் ஊக்கமாக ஜெபிக்கணும்ப்பா, அந்த ஜெப ஆவியை என் மேலே ஊற்றிருங்க, நான் ஜெபிப்பதற்கு கிருபை தாங்க. சோர்ந்து ஜெபிக்கிற ஜெபமா இந்த ஜெபம் இருக்கக்கூடாது. ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனுஷன் சொன்னார், அவர் சொல்லி, we go to the kingdom of heaven through the bended knees. நம்முடைய முழங்கால் மூலமாக தான் எங்கே போக முடியும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். யாருடைய முழங்கால்கள் முடங்குகிறதோ அவர்கள் பெரிய காரியங்களை செய்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம், நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமை எனக்கு கடந்து வர வேண்டும். அது எப்படி வரும்? நாம் மூக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாசல்களை திறப்பார். ஜெபிக்கும் போது அழிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களில் பிசாசு என்ன செய்ய மாட்டான், நம்மை ஜெபிக்க விட மாட்டான். ஜெபம் பண்ணுவதற்கு விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஜெபித்தால் ஜெயம் பெற்று விடுவோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண தெரியும் சாத்தானுக்கு, இவங்க முழங்கல்ல நின்னாங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. நாம் முழங்கல்ல நின்றா பரலோகத்தில் கிரியை நடக்குமா நடக்காதா?
அதனால தான் ஜெபிக்க விட மாட்டேன்றான். ஊக்கமாக அதுவும் ஜெபிக்க விட மாட்டேன்றான். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோடனே சோர்வு வந்துடும். சில நேரங்களில் என்ன வந்துடுது, அவிசுவாசம் வந்துடுது. இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை. இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறவில்லை. இத்தனை வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எதுவுமே நான் மாறினது மாதிரி தெரியவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போக பண்ணுகிறான். அந்த சோர்வுக்கு இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் பதில் கொடுக்கிறது வரையிலும் நம்முடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. எலியா ஊக்கமாய் ஜெபித்தார். ஜெபித்த போது ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 12 5 முதல் 11. ம் 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 போதும் சிஸ்டர். அப்போ சபையார் என்ன செய்தாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. யார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்? பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. சாதாரண ஜெபம் இல்லை, அது ஊக்கமான ஜெபம். அது பேதுருவை கொலை செய்யும்படியாகத்தான் சிறையில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்தார், சிறைச்சாலையின் கதவை ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். தேவதூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்ன செய்யும், ஊக்கமாய் நாம் ஜெபிக்கும் போது என்ன காரியம் நடக்கும், சிறைச்சாலை கதவுகள் கூட என்ன செய்யப்படும், திறக்கப்படும். தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். நாம் ஜெபிக்கும் போது ஒருவேளை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் கிரியை என்ன செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபம் மேலே பரலோகத்தில் போகிறது என்று விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடித்திருக்கிற கருவிகள், மனுஷன் கண்டுபிடித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மூலையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதே மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான்னா பரலோகம் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறது இல்லையா, பரலோகத்தின் தேவன் எவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் ஒரு நிமிஷத்தில் அங்கே போகுதா இல்லையா, ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் போகிறது. அதனால் விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுறதை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறார், பரலோகம் கிரியை செய்கிறது, ஆண்டவருடைய கிரியை நடக்கிறது. அதுக்கு என்ன தேவை, ஊக்கமான ஜெபம் தேவை. ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, ஒரு சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய கிரியை நாம் பார்க்கிறது வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் ஊக்கமாய் ஜெபிப்போமானால், நம்முடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறுமானால், நமக்கு முன்னால் நிற்கிற எந்த காரியமானாலும் அதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம சாதாரண பெண்களாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள நல்ல ஜெபாவி ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். பிசாசின் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளும் மாவடியில் அநேக அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன, அநேக பிசாசுகள் புறப்பட்டு போவதற்கு காரணம் என்ன, அதிகமான ஜெபம் நடக்கிறபடினால தான். ஹல்லேலூயா. ஜெபம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபிக்க விட மாட்டேன்றான், நிறைய நேரம் அதிகாலையில் எழும்ப விட மாட்டேன்றான். ஊக்கமாக ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க விடாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஜெபத்துக்குன்னு நம்ம தீர்மானம் எடுத்தாலும் அதற்கு எந்த தடையாவது கொண்டு வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெபத்தை முடிக்கும்படி பிசாசு பண்ணிடுவான். அப்படி பண்ணி நம்ம என்ன செய்ய விட மாட்டேன்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடி சத்துரு செய்கிறான். இன்றைக்கு நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குள்ளே அந்த ஊக்கமான ஜெபாவி ஊற்றப்பட வேண்டும். எந்த காரியம் தோல்வியாக இருக்கிறதோ அந்த காரியத்தை ஊக்கமான ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் மேற்கொள்ள
ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால் முடியாமல் இருக்கலாம், உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நெகேமியா பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ம் 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 ஆமென். அது நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நெகேமியா யாராக இருந்தார்? ஒரு ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தார். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவர் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவருடைய எண்ணெய் எல்லாம் எங்கே இருந்துச்சு? எருசலேம் மேலே இருந்தது. ஏன் எருசலேம் மேலே இருந்தது? இவர் வேறு தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரராக இருக்கிறார், ஆனால் இவருடைய எண்ணெய் எல்லாம் அந்த எருசலேம் மேலே இருக்குது. காரணம் என்ன? அங்கே எருசலேமில் எல்லா ஜனங்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவருடைய சொந்த ஜனங்கள் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எருசலேம் பாழ்கடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறது, அழிந்து போய் கிடக்கிறது, இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறது. அவர் இங்கே ராஜாவில் ஹை போஸ்டில் ராஜாவுக்கு அடுத்து இருக்கிறார். ஆனால் இவருடைய எண்ணம் எங்கே இருந்தது? அந்த எருசலேம் மேலே இருந்தது. அங்கே கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆனால் அதன் மேலே அவருக்கு அக்கறை இருந்தாலும் இவரால் போய் என்ன செய்ய முடியல? எதையுமே செய்ய முடியல, எந்த உதவியும் செய்ய முடியல. ஆனால் இவருடைய ஏக்கமெல்லாம் அந்த எருசலேம் பாழ்கடிக்கப்பட்டு கிடக்கிறதே, இதற்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி இவர் என்ன செய்தாராம்? அதை கேள்விப்பட்ட போது அது உட்கார்ந்து சில நாளாய் ஜெபித்தாராம். அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லுது. சில நாளாய் அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணார், அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன இந்த எருசலேம் பாழ்கடிக்கப்பட்டு கிடக்கிறதே, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நான் இங்கே இருக்கிறேன், ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறேன். ராஜா என்ன செய்ய மாட்டார்? பானபாத்திரக்காரனை விடுவாரா? ராஜாவுடைய சாப்பாடையே யார் தான் டேஸ்ட் பண்ணணும்? இந்த நெகேமியா தான் டேஸ்ட் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அப்படிப்பட்டவரை ராஜா விடுவாரா? லீவ் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ராஜா அதுவும் எருசலேமுக்கு போக அனுமதிக்க மாட்டார். அந்த சூழ்நிலையில் இந்த நெகேமியா யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. சில நாளாய் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை, நான் என்ன செய்யணும்? இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களை ஆண்டவர் அப்படி தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க சில காரியங்களுக்கு. ஆண்டவரே, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, இன்னும் என்னுடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இந்த நிலைமை பாழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இன்னும் அந்த ஜெபம் எப்படி மாறணும்? ஊக்கமான ஜெபமாய் மாறணும். சில நாட்களாய் நெகேமியா ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டு இருந்த போது 11வது வசனம் வாசிங்க. உமது செவிகள் கவனித்திருப்பதாகன்னு சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்றார். 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பாருங்க, இவர் ஜெபித்தபடினால ஆண்டவர் ராஜாவுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ராஜா கேட்குறார், இவ்வளோ நாளும் உன் முகம் துக்க முகமாக இருக்காதே, இன்றைக்கு ஏன் துக்க முகமாக இருக்கிறா என்று கேட்டபோது, என் ஜனங்களெல்லாம் பாழ்கடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, என் பிதாக்களுடைய கல்லறையெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாமல் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னபோது, நீ கேட்கிற காரியம் என்ன என்று ராஜா கேட்டபோது
நெகேமியா சொல்கிறாரு, நாங்கள் போய் என்ன செய்யணும், அந்த இடிக்கப்பட்டு கிடக்கிற இடங்களை நான் கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே ராஜஸ்திரி பக்கத்தில் இருந்தால் உடனே ராஜா என்ன கேட்குறாரு, எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாரு. அப்போ நெகேமியா சொல்கிறார், இத்தனை நாட்கள் ஆகும் என்று சொன்னபோது ராஜா உடனே பர்மிஷன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இந்த உத்தரவு கடந்து வரும். அது எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் கெஞ்சி கெஞ்சி போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றுக்கும் பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் ஊக்கமாக ஜெபிப்பீங்கன்னா உத்தரவு தானாய் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பெண்கள் பலவித சூழ்நிலைகளில் பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பலவித சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அநேக ஃபோன் கால்ஸ் எல்லாம் எனக்கு வரும்போது, ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவு பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள் நிரம்பினதாக இருக்கிறது. குடும்பத்தில் போராட்டம், வெளியே போனால் போராட்டம், எல்லா இடங்களிலும் போராட்டம் நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பீங்கன்னா, உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறும் என்றால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், உத்தரவு அருளி செய்து உங்களுக்கு முன்னால் உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், யாரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வர வேண்டுமோ தானாக கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆரம்ப நாட்களிலெல்லாம் என்னுடைய கணவர் செலவுக்கென்று காசு கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் என்ன செஞ்சிருவேன்னா, ஊழியத்தின் தேவைகள் இருக்கும், புத்தகம்லாம் மாதம் மாதம் வெளியிடும்போது அநேக தேவைகள் இருந்தது. ஆனால் ஒருத்தட்டையுமே நான் கேட்டது கிடையாது, ஆண்டுகிட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆரம்பத்தில் சில நேரங்களில் என்னுடைய கணவர் செலவுக்கு தருகிற காசை கூட சில நேரங்களில் எடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக போட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அடுத்த செலவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையாக இருக்கும். என்னுடைய கணவரிடத்தில் அடுத்து நான் கேட்கவும் முடியாது. அப்போது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். எப்படி ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் என்று எனக்கே தெரியாது. ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆண்டவர் தேவைகளை ஒருத்தட்ட கூட நான் கேட்க மாட்டேன், என் கணவர்கிட்டையும் அடுத்து நான் கேட்க மாட்டேன். ஆனால் அற்புதமாய் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறது போல நிறைவாய் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் முன்பாக நாம் போய் நிற்பதை விட ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறுமானால் நம்முடைய காரியங்களை ஆச்சரியமாய் அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியானாலும் அதெல்லாம் இன்றைக்கு அநேக பெண்கள் அநேக வியாதிகளை வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாதபடி, எப்படி இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கூட தெரியாதபடி சில நேரங்களில் தவித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அதற்கான வழிகளை உண்டு பண்ணுவார். உங்களுடைய காரிய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய வியாதி ஆண்டவர் சுகமாக்குவார். எந்த மனுஷனையும் நீங்கள் நம்பி வாழ்கிறதை விட பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஊக்கமான ஜெபமாய் மாறும்போது, நெகேமியாவுக்கு ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்து அத்தனை நாட்கள் 52 நாளைக்குள்ளே அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். இப்போ எவ்வளோ நாள் லீவ் கொடுத்துருப்பார் யோசிச்சு பாருங்கள். 2 மாதத்துக்கு மேலே லீவு கொடுத்துருப்பார். ஒரு ராஜா லீவு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். பானபாத்திரக்காரனுக்கு 2 மாதங்கள் லீவு கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த நெகேமியாவுக்கு லீவு கொடுத்து அந்த நெகேமியாவுக்கு தேவைகளை கொடுத்து ராஜாவால் அனுப்ப முடியுமானால் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கட்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற கண்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கட்டும். மனுஷனை பார்த்து பார்த்து அவங்க எனக்கு செய்வாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவார்களா, என்னுடைய கணவர் என்னை காப்பாற்றுவாரா, என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு உதவி செய்வாங்களா,
இதெல்லாம் அந்த கண்ணெல்லாம் எடுத்து போடுங்க. பெண்களாகிய நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? பரலோகத்தின் தேவனை நீங்கள் நோக்கி பாருங்க. யார் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இந்த உதவி கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற சகோதரிகள், நல்ல என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நான் பார்க்குறேன் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஜெபத்தின் மூலமாக தான் செய்கிறார். அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுனா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். வாசல்கள் திறக்கப்படும். எப்படிப்பட்ட மூடப்பட்ட வாசல்களானாலும் அது திறக்கப்படும். ஆனால் ஜெபிக்க விட மாட்டான் சாத்தான். என்ன திறந்துடும் இல்லை, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் இல்லை. அதனால பிசாசு ஜெபிக்க எவ்வளோ ஜெபத்திற்கு தடையை கொண்டு வர முடியுமோ அவ்வளவாய் தடைகளை கொண்டு வருவோம். அதையும் தாண்டி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறட்டும். ஒரு நெகேமியா எப்படி ராஜாவுக்கு முன்பதாக போய் கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்தாரோ, ஹல்லேலூயா, ஊக்கமான ஜெபமாய் அவருடைய ஜெபம் சில நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்த பின்பு தான், சில நாட்களாய் ஜெபித்த பின்பு தான் ராஜா கேட்கிறார். ராஜா கேட்டு அதன் பின்பு நல்ல பதில் வருகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலரில் நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு போன பின்பு சீஷர்கள் எல்லாம் 120 பேர் எங்கே கூடியிருக்கிறாங்க, அந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கிறாங்க. கூடியிருந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடலை. அவங்கள எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாட்கள் காத்திருந்தாங்க. 10 நாட்கள் ஊக்கமாய் ஜெபித்தாங்க. இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்படி காத்திருக்க சொன்னபடியினால 10 நாட்களாய் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக அந்த மேல் வீட்டறையில் 120 பேரும் காத்திருந்து ஊக்கமாக சும்மா உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கல. அவங்கள என்ன செஞ்சாங்க? ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. சில நேரங்களில் நம்ம சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஊக்கமாய் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். ஒரு மனதோடு ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அது மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் ஒரு மனதோடு ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. 10 நாட்கள் வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. 10ஆவது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? பலத்த சத்தத்தோடு அவருடைய வல்லமையை அனுப்பினார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் வல்லமை அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. அதன் பின்பு தான் அவங்க எல்லாம் எப்படி மாறினாங்க? வல்லமை உள்ளவர்களாய் மாறினாங்க. சாதாரணமாக இருந்தவர்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவதற்கு காரணம் ஆண்டவர் சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபித்தபடினால, காத்திருந்து ஜெபித்தபடினால. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தோல்வி வந்திருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்தில் ஜெயம் பெறாமல் தவித்து கொண்டே இருக்கிறீங்களா? அந்த காரியத்திற்காக ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு ஒரு சில நாட்கள் உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஊக்கமாய் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்க போகிறேன், பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஊற்றி ஜெபிக்கும் போது பரலோகம் உங்களுக்காய் கிரியை செய்யும். எந்த அடைபட்டிருக்கிற வாசலானாலும் அது திறக்கும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமானாலும் அது மாறும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அது மாறும். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் அதற்கு இருக்கிறது. எஸ்தர் யூதகுலம் அழிக்கப்பட போகிறது என்று சொன்னபோது அவள் என்ன செய்தா? அவள் ராஜ மேன்மையை கூட விட்டுவிட ஆயத்தமாயிருந்தாள். காரணம், அவளுக்கு தெரியும், அந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கும்போது எந்த காரியமானாலும் அது மாறும். ஹல்லேலூயா. அந்த எஸ்தர் அப்படியே 3 நாட்கள் உபவாசித்து தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்து ஜெபம் பண்ணுறா பாருங்க. எவ்வளோ விசுவாசத்தோடு ஒரு ராணியாக இருக்கிறவள் தன்னுடைய அழகை குறித்து அவள் கவலைப்படவில்லை, தன்னுடைய மேன்மை குறித்து அவள் கவலைப்படவில்லை, எதை குறித்து கவலைப்படவில்லை. நான் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்லி ஊக்கமாய் அவளும் அவளுடைய தாதிமாரும் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. காரியத்தையே மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற காரியங்கள், பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. நான் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் ஊக்கமாய் ஜெபிக்க முடியவில்லை என்றால் பல பிஸியாக இருக்கிறதுனால, பல நேரங்கள் நமக்கு என்ன செய்கிறது விடுகிறது, அப்படியே நேரங்கள் அப்படியே கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. பிஸி ஷெட்யூலாக மாறிடுது. ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டோன்னாலே என்ன ஆயிரும்?
அந்த நாள் ஃபுல்லாகவே போயிடும். அப்படி போகிறதுனால நமக்கு என்ன செய்ய முடியல, உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். சொல்லுவாங்க, சாதாரண விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணுமா. கொஞ்சம் பார்ட் டைம் ஊழியம் செய்கிறவங்க 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும் ஒரு நாள். முழு ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் 3 மணி நேரங்களாகிலும் ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த ஜெபம் குறைகிறபடினால தான் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? நான் ஜெபிக்கிறேன்னு சிஸ்டர், நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் எப்போவும் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் சிஸ்டர். அது ஜெபம் கிடையாது. எப்போவும் ஜெபிக்கிறது ஜெபம் கிடையாது. எப்போவும் ஜெபிக்கணும், அது கரெக்டு தான். நம்ம எப்பொழுதும் ஜெபாவி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெப நேரம், ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெப நேரம் நமக்கு இருக்கணும். சாதாரண விசுவாசிகள் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ தான் சோதனைக்குட்படாமல் இருக்க முடியும். பிசாசை சுற்றி வரானே எந்த பிரச்சனையும் கொடுக்கலான்ட்டு. அப்போ அந்த பிசாசின் வலையில் சிக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்க வேண்டும். முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள் 3 மணி நேரமாவது ஜெபிக்கணுமா. அதனால தான் பாலிங்கி இன்னும் பெரிய நம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடினால தான் ஊழியத்தில் நிற்க முடிகிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் குடும்பத்தில் இருந்து ஊழியத்தை செய்தாலும் மாதத்தின் முதல் 5 நாட்கள் இப்போதெல்லாம் அப்படி மாற்றியிருக்கிறேன். முன்னாலெல்லாம் மாதத்தில் அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போது நான் அடிக்கடி வெளியே போயிடுறதுனால மாதத்தில் முதல் 5 நாட்கள், முதல் வாரம் அதிகமாக ஊழியத்திற்கு எங்கும் போக மாட்டேன். அந்த முதல் 5 நாட்கள் உபவாசித்து வீட்டிலேருந்து ஜெபித்து கொண்டிருப்பேன். எனக்கு நன்றாக தெரியும், அந்த ஜெபம் இல்லாமல் இருந்தால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. ஜெபம் இல்லாமல் இருந்தால் என்னுடைய குடும்பத்தில் எந்த காரியமும் சரியாக நடக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் அந்த மாதத்தின் முதல் 5 நாட்கள் உபவாசத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்து விட்டு தான் மற்ற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். இன்றைக்கு ஜெப வாழ்க்கை பால் கடித்து நம்முடைய வாழ்க்கை தோல்விக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரிகள் இன்றைக்கு என்ன செய்யணும், அழிக்கப்படணும். ஒரு தீர்மானம் எடுங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். உபவாசம் இருக்க முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. உபவாசித்து ஜெபிக்கணும். அந்த உபவாசித்து ஜெபிக்கிறதுல தான் வல்லமை இருக்கிறது. யார் உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் பிசாசின் கிரிகளை அழிக்க முடியும், பிசாசுக்கு முன்னால் நிற்க முடியும். உபவாசத்துக்கு முன்பாக பிசாசு என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்ய முடியாது. உபவாசித்து ஜெபிக்கும் போது சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான். நல்லதே சொன்ன இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. அதனால நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன். எப்படி ஜெபிக்க போகிறேன், ஊக்கமாய் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறபடினால இப்படியெல்லாம் நான் நின்று ஊழிய சேவை நான் ஆரம்பத்துலலாம் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. எங்கேயும் போய் ஸ்டேஜிலலாம் நின்று செய்து கொடுப்பேன் நான் நினைச்சது கூட கிடையாது. நான் இப்போல்லாம் செய்துட்டு இருந்ததெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்துங்க, உமக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, உமக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு யார்கிட்டையும் போய் எனக்கு செய்தி கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, எனக்கு இங்கே ஊழியம் செய்ய தருணத்தை கொடுங்க, இப்படியெல்லாம் நான் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செய்கிற, வாசல்களை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கிறார். ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ, யார் முன்னால் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்திடுவார். யாரெல்லாம் நான் பார்க்க முடியாது, இவங்ககிட்டையெல்லாம் பேச முடியாதுன்னு நினைச்சனோ அவங்க முன்னாலெல்லாம் ஆண்டவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும், அது ஊக்கமான ஜெபமாய் மாறட்டும். அரைக்குறையாக ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரத்தில் கிருபை கேளுங்க. ஆண்டவரை நான் நல்லா ஜெபம் பண்ணணும்ப்பா. ஜெபத்திற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளும் மாறணும், பலவீனங்கள் மாறணும். பிசாசு பலவீனங்களை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான். நல்ல விசுவாசத்தை
விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அது ஊக்கமான ஜெபமாய் மாறும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு நிமிஷம் நாம் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு நம்ம இன்றைக்கு அழைத்து வந்தார். ஒரு ஜெபாவி நம்ம மேலே ஊற்றப்படும்படியாய் நாம் அதிகமாய் ஜெபித்து காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்லலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம்ல ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே ஆமென், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு என்னை நீர் அழைத்து வந்ததற்கு நோக்கம், ஹல்லேலூயா, நான் நோக்கமான ஜெபாவி உள்ளவளாய் மாறணும். என்னை நிரப்புங்க. கேளுங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே என்னை ஜெப வாழ்க்கை மாறட்டும் அப்பா. அப்பா, சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் மாறி போகட்டும். ஊக்கமாய் ஜெபிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஓரிமா சந்தரா கபரபா. ஹல்லேலூயா. அப்பா, ஊக்கமான ஜெபாவி வேண்டுமானால் நல்ல விசுவாசம் வேண்டுமே.
ஹalleluya ஜெபத்துல நான் சோர்ந்து போகாதபடி ரிமா கரா தீனா சந்தரபா ஹalleluya நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்க அப்பா இந்த ஜெபத்தை நீர் கேட்கிறவர் என்பதை உணர்ந்து ஜெபிக்க அப்பா எனக்கு உதவி செய்வீராக ஹalleluya எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுவீராக. ஓ thank you Lord உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஜெபத்துல வருகிற சோர்வுகள் ஓரிமா கரா சந்தரபா ஹalleluya அவிசுவாசங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நான் இத்தனை நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே என்னுடைய காரியம் மாறவில்லை என்று சொல்லி அவிசுவாசத்தோடு இருக்கிற காரியங்களுக்கு அப்பா இன்றைக்கு ஊக்கமாய் ஜெபிக்க உதவி செய்வீராக அப்பா. தீர்மானம் எடுத்து ஜெபிக்க உதவி செய்வீராக அப்பா. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை ஊற்றுங்க. ரிமா கரா தீனா சந்தரபா பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு ஹalleluya. ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊக்கமான ஜெப ஆவி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. ஓ நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் பலன் உள்ளது ஹalleluya. அந்த விசுவாசத்தோடு இன்னும் ஜெபிக்கும்படியாய் ஓ ரிமா கரா தீனா சந்தரபா ஹalleluya. ஏதோ ஒரு காரியத்தில் ஹalleluya தோற்று போனது போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிற உன்னை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஹalleluya. ஊக்கமான ஜெப ஆவியை பெற்றுக்கொள் ஹalleluya. அந்த காரியத்தில் ஊக்கமாய் ஜெபி மகளே ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நிரப்புகிறார். அதற்காக தான் இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ரிமா கரா தீனா சந்தரபா ஓரி கபரபலபா ஷபலபரபா. உன்னுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை தோற்று போவது போன்ற சூழ்நிலையா இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹalleluya அன்றைக்கு நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் இறங்க முடியுமானால் ஓ ஹalleluya நீ ஜெபிக்கும் போது ஓ உனக்கு வர இருக்கிற அழிவை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஹalleluya. ஓ ரிமா கதுரா சந்தரா கபரபா ஓ ஹalleluya அந்த நினிவே பட்டணத்தாரை போல ஹalleluya மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஓ ஹalleluya ஜெபிப்பாயானால் ஹalleluya எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்ற போகிறார் ஹalleluya. ரிமா கரா சந்தரபோ ஓ ரிமா கரபா தீரா கபரபா சந்தரபா ஹalleluya பெற்றுக்கொள் இன்றைக்கு அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள் ஹalleluya. ஊக்கமான ஜெப ஆவி உன்னை நிரப்பட்டும். ஓ ஹalleluya ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயே ஹalleluya. ஓ ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாயே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் ரிகமானா சந்தரபா ஹalleluya ஹalleluya. ஓ ஜெபிக்க உட்காரும் போதே ஓ பலவீனங்கள் சோர்வுகள் கவலைகள் பலவிதமான நெருக்கங்கள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. சரியா ஜெபிக்க முடியல. பல நாட்கள் ஆகிவிட்டது. நீ சரியாக ஜெபம் பண்ணி ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபமாயுடைய ஜெபம் இருக்கிறது ஹalleluya. ஓரி கமானா சந்தரபா ஹalleluya. பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டுமானால் ஓ ஹalleluya நீ உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் அந்த பிசாசின் கிரிகளை மேற்கொள்ள முடியும். உபவாசம் இருக்க முடியாமல் இருக்கிறாயே ஆண்டவரிடத்தில் கேள். ஆண்டவரே பலப்படுத்துங்க. உபவாசித்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஹalleluya. ஓ ரிமா கரா சந்தரபா ஹalleluya. ஓ thank you Lord உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிமா கரா சந்தரா கபரபா ஹalleluya. உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார் ஹalleluya. உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஓ நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது உன்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள் மாறும். ஆண்டவர் மாற்றுவார். உன்னை புதிய பலத்தால் இடை கட்டுவார் ஹalleluya. ஓ thank you Lord உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படும் ஹalleluya. ஓ thank you Lord உமக்கு நன்றி தகப்பனே. வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் அது புறப்பட்டு போகாது. ஓ ரிமாலா கதுரா சந்தரபா ஹalleluya. ஓ இந்த ஜெபம் மாறட்டும் ஹalleluya. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபமாய் உன்னுடைய ஜெபம் மாறட்டும். ஊக்கமான ஜெபமாய் மாறட்டும். ஓ ரிமா கரா தீனா சந்தரபா ஹalleluya. thank you Lord உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி அப்பா ஹalleluya. ஒரு ஜெப வீராங்கனையாய் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தாரே ஹalleluya. ஓ ஜெபிப்பதற்கென்றே உன்னை தெரிந்தெடுத்தாரே. நீ அநேக நாட்களாய் ஜெபிக்காதபடி ஓ ஜெபம் பண்ண முடியாதபடி ஓ சோர்ந்து போயிருக்கிறாயே. ஓ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு ஜெபத்துல தான் இருக்கிறது மகளே. ஓ சோர்ந்து போய் இருக்கிற உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உன்னுடைய முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரபா எழும்பு
ஜபிப்பதற்கென்று எழும்பு. ஓ ரிமா கரா தீனா சந்தர ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களையோ நீ செய்து பார்க்கிறாய். இந்த பிரச்சனைக்கு இதுல எனக்கு முடிவு வருமா, இந்த பிரச்சனைக்கு இதுல எனக்கு தீர்வு கிடைக்குமா, ஒரு கமானா சந்தர கபரபா, எதையோ செய்து பார்க்கிறாயே, ஒரு காரியத்திலும் உனக்கு முடிவு வராது. உன்னுடைய முழங்காலில் தான் அதற்கு முடிவு இருக்கிறது. ரிபா கரா தீனா சந்தரபா. ஓ உக்கமான ஜபத்தில் தான் அதற்கு பதில் இருக்கிறது. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ராஜாவின் தயை கிடைக்க வேண்டுமானால் நெகேமியாவை போல ஜெபம் பண்ணு. ஓ ரமா சந்தர கபரபலபரபா. ஓ ரி கபரபலப சந்தர பலபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ thank you Lord. உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி. பலத்த அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. ஓ பலத்த வல்லமை. ஹல்லேலூயா. ஜெப ஆவி. ஓ ஹல்லே ஊக்கமான ஜெப ஆவி. ஓ சோர்ந்து நீ தூங்கி ஜெபித்த ஜெபம் அல்ல. ஓ ரிமா கரா தீனா சந்தரபா. ஓ ரிக்க பரபா. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓ ரிமா கபரபா சந்தர கபரபலபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்து கொள்ள போகிறாய். நீ ஜெபிக்கும் போது நீ ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்ப போகிறது. ஓ ரிமா கபரபா சந்தர கபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தின் நெருக்கங்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் உமக்காக பயன்பட வேண்டுமே என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஓ ஹலே நீ என்னோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை அதிகப்படுத்து. ஓ ஜெபம் மாறட்டும். ஹல்லேலூயா. ஊக்கமாய் நீ ஜெபிக்கும் போது உன்னை கொண்டு அநேகரை நான் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். உன்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷகதுனா ஹந்துரா கபரபா. ஓ ரிபா கரா தீரா ஷபாலா கதுரா. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த காரியத்தில் எப்படி முடியுமோ, இது எப்படி முடிய போகிறதோ என்று திகைத்து கொண்டிருக்கிறாயே, அதற்கு பதில் என்ன தெரியுமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளிலே அப்பா உம்முடைய பலத்த அபிஷேகத்தின் வல்லமை அந்த பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபாவி அப்பா இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பல நாட்களாகி விட்டதப்பா. ஒரு சிலர் அப்பா உமோடு அப்பா உறவாடி உமோடு அப்பா நெருங்கி ஜெபித்து ஹல்லேலூயா உக்கமாய் ஜெபித்து பல நாட்கள் ஆகிவிட்டதப்பா. ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபமாய், ஏதோ ஹல்லேலூயா பாய்ந்த வைத்து ஜெபிக்கிற ஜெபமாய் மாறிக்கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே இந்த நிலைமையை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. முழங்கால்ல நிற்கும் போது இனி நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு உமோடு கூட உறவாடுகிற அனுபவத்தை நமது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலக கவலைகள், உலக பாரங்கள், ஓ thank you Lord. உமக்கு நன்றி. அவையெல்லாம் எடுபட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தின் ஆவியால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெப ஆவி வரும்போது அப்பா உமக்குள்ள தைரியமாய் செயல்பட அப்பா நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் அப்படிப்பட்ட வல்லமையினால் மது பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மது பிள்ளைகளை கொண்டு நீர் அப்பா பலத்த காரியங்களை நீ செய்ய போகிறீர். எல்லா கோணலையும் செவ்வையாக மாற்ற போகிறீர் அப்பா. இவர்கள் ஜெபிக்கும் போது அநேகரே அப்பா தயவு கிடைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. இவர்கள் ஜெபிக்கும் போது வாசல்கள் திறக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. பரலோகம் இவர்களுக்காக திறக்க போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தின் வல்லமை அப்பா இறங்கி வந்து அப்பா காரியங்களை நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் ஹல்லேலூயா ரிமா சந்தரா கபரபா ஓ சிறைச்சாலை கதவுகளை ஓ திறக்கும்படியாய் இவர்கள் ஜெபிக்கும் போது, ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளை திறக்கும்படியாய் தேவ தூதர்களை நீர் அனுப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிமா கரா சந்தரா கபரபா. ஹல்லேலூயா. ஓ ரிமா கதுரா கபரபா ஷப கபரபலபரபா. ஓ பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர்
ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் ஹல்லேலூயா ஜெபிக்க விடாதபடி சத்துரு கட்டி வைத்த இந்த கட்டுகள் இன்றைக்கு ஒரு விடுதலை. ஓ ரிமா கரா சந்தரபா கபரபா ஓ ரிபா லக்கதுரா சந்தரபா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண முடியாமல் இருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. thank you lord. உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை. ஓ விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தின் கட்டு அவிழ்க்கப்படுகிறது. ஓ உன்னை பலவீனப்படுத்தி வைத்திருந்த ஆவிகள் ஜெபிக்க விடாதபடி ஹல்லேலூயா முழங்காலை முடைக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அது கட்டவிழ்க்கப்படுகிறது. அது விடுதலையாக்கப்படுகிறது. ரீகா பாரா தீனா சந்தரபா ஓரிமா கபரபலபா ஷபலபரபலபரபா ஓரி கபரபலபா சந்தரபா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. thank you lord. உமக்கு நன்றி அப்பா. ஓரி கபரபா சந்தரபா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. thank you lord. உமக்கு நன்றி. ஓ thank you lord. உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஜெபம் பண்ணுவதற்கு அந்த விருப்பம் ஆசை உனக்குள்ள அப்பா இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம். ஹல்லேலூயா. ஓ ரிமா கபரபா சந்தரா கபரபலபா ஓரி கபரபலபா ரபா தீனா சந்தரபா கபரபா. அந்த விருப்பத்தை ஆண்டவனுக்குள்ள போடுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கபரபா சந்தரா கபரபா. அப்பா என்ன நடந்தாலும் உன் பக்கத்துல என்ன நடந்து கொண்டிருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா ஜெபிக்கிற ஜெப ஆவி உனக்குள்ள ஆண்டவர் ஊற்றுகிறபடினால் நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நீ கவலைப்பட போகிறது இல்லை. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்களை பார்த்து நீ கவலைப்பட்டு ஒடுங்கி போய் இருக்க போவதில்லை. நீ ஜெபிக்க போகிறாய். ஹல்லேலூயா. ஓ ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறாய். ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரா கபரபலபரபலபா ஓரி கபரபா. யுத்தமா யுத்த ஜெபமாய் உன்னை ஜெபம் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஓரி கபரா சந்தரா கபரபா. ஓ thank you lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நெகேமியாவை போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தானியேலை போல ஜெபிக்க கிருபை தாங்க. ஓஷி கபரபா தீனா சந்தரபா. எலியாவை போல ஜெபிக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதே. எங்களுடைய ஜெபங்கள் அப்பா மிகவும் பலனை கொண்டு வர போகிறதற்கு உமக்கு நன்றி. ஒரு நாளும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் தோற்று போவது இல்லை. இவர்கள் அப்பா வெட்கப்பட்டு போவது இல்லை அப்பா. இவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறபடினால் அப்பா இவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறதற்கு உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அழிவு வர இருந்த இடத்துல நீ பெரிய ஆசீர்வாதத்தை வைக்க போகிறதற்கு உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு அப்பா நீர் ஒவ்வொருவரையும் அப்பா நம்முடைய ஜெபாவினால் நிரப்பினதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். அது கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்பட்டதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எழுப்பிதாவே. ஆமென்.